சதமானம் பவதி அப்படிங்கிறது. ஒருவனுக்கு மனுஷனுக்கு வேதம் 100 வயசு நிர்ணயம் பண்றது. இப்ப யாரும் இருக்கிறது இல்லை, அது அடுத்த விஷயம். 80 வயசு 60 வயசு தாண்டதே மகா துர்லபமா இருக்கு. அதுல சொல்றதே 100 வயசுன்னு கணக்குல வச்சுப்போம். 50 வயசு காலம் தூங்கி கழிக்கிறான், தூங்கியே கழிக்கிறான். அவனுடைய கால கணக்கை பார்த்தானாக்கா 50 வயசு காலம் தூக்கத்திலே போயிட்டு, பாக்கி 50 வயசு. 20 வயசு காலம் அவனுடைய படிப்பு, அவனுடைய உத்தியோகத்துக்கு தேவையான செட்டில்மெண்ட்டும் 20 வயசு. ஸோ 70 வயசு போயிடுது. அடுத்த 10 வயசு கல்யாணம், குழந்தை குட்டிகள், அவர் வீடு வாங்குறது, இப்படி இப்படிலாம் போயிடுறது. அது 30 வயசுக்கு போயிடுது. மீதி 20 வயசு. பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வீதி வீதியை அலையிறதுக்கு அதில் ஒரு 10 வயசு, அவனுக்கு பேரம் பேத்தியை ஸ்கூலில் கொண்டு வர்றதுக்கு 10 வயசு போயிடுறது. பாக்கி 10 வயசு உட்காந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, எங்கே போனாலும் சேரை பின்னாடியே தூக்கிட்டு போக வேண்டியதாக இந்த ஸ்திதியில தான் இருக்கும். இந்த ஸ்திதியில தான் இருக்கும். அப்போ அவனுக்கு நாமஸ்மரணம் ஏது? நாமஸ்மரணமே கிடையாது. எப்படியோ இதை மாதிரி உட்காந்து வச்சு காதல்ல புகுத்தினாதான் உண்டே வழிய நாமஸ்மரணங்கிறது நினைச்சு பார்க்கறது இல்லை. குருநாதர் சொல்றதே சொல்லுவார், 100 வயசு காலமே இருக்கான்னு வச்சுப்போம். அவன் 100 வயசு காலம் பக்தி பண்ணினதுக்கு ஒரே ஒரு பரீட்சை. இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு போறதே நாராயணான்னு அவனுடைய வாயில வந்துடுத்துன்னா அவன் பாஸ் ஆகிட்டான். இந்த ஜீவன் போற திசையில, ஜீவன் உயிரை விட்டு போறது, உடலை விட்டு போறதே நாராயணான்னு ஒரு சப்தம் வந்துடுத்தோன்னா 100 வயசு காலம் பக்தி பண்ணினதுக்கு ஒரு பாஸ் மார்க், டிக்கு போட்டுக்கலாம். கோமால போயிட்டோன்னு என்ன பண்றது? யார் சொன்னாலும் காதலையும் விழாது. அப்போ அதுக்கு இப்போலேருந்தே பழகிக்கணும். ஏன்னா இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போற திசையில ஒரு ட்ரையல், அதாவது ஒரு கிளான்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்குமா. 1,00,000 தேள் கொட்டினா என்ன வலிக்குமோ அந்த திசையில அப்படி ஒரு அவஸ்தை. 1,00,000 தேள் கொட்டினா என்ன வலிக்குமோ அவள் அவஸ்தை. அப்போ அந்த அவஸ்தையில தான் சின்ன வயசுல இருந்து, பிறந்ததுல இருந்து அந்த டைம் வரைக்கும் உள்ளது நல்லது கெட்டது அப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியும். கண்ணுக்கு முன்னாடி தெரியும். 25ஆம் தேதி கழுக்காஞ்சேரியில பஜனையில 2லிருந்து 2:30லிருந்து 4:30 உட்காந்தோம், பாடினோங்கிறதோட கண்ணை மூடிட்டோம்னா மோட்சம் சர்வ நிச்சயம். முடியலன்னு வச்சுக்கோ, அடுத்த ஜென்மா என்னன்னு தெரியாது. நாயோ பன்னியோ குதிரையோ கழுதையோ, கழுதியா இருந்தா பொதி மூட்டை சுருக்க வேண்டியதுதான், நாயா இருந்தா கல்லால தான் அடிப்பான். நான் யாரையும் பயமுறுத்தலை, இருக்கிறத சொல்றேன். துர்லபோ மானுஷத்துக்கு அதான் அர்த்தம். பாகவத ஸ்லோகம் சொல்றது, துர்லபோ மானுஷோ தேகோ தேகினான் க்ஷணபங்குரா தத்ராபி துர்லபம் மண்யே வைகுண்ட பிரிய தர்சனம்ங்கிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. 6 வயசு 6 அறிவு உள்ள ஜீவன் மனுஷன் ஒருத்தன் தான். மனுஷனால தான் இந்த பகவான் நாம சொல்ல முடியும். 5 அறிவால் இருக்கிறது எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ மனுஷனா பிறந்து நாம் தெய்வத்துக்கு ஒரு நன்றி அப்படி சொல்லணும் சொல்லிச்சு வச்சுட்டா, நல்ல கையை கொடுத்துருக்கான், நல்ல காலை கொடுத்துருக்கான், நல்ல காது கண் மூக்கெல்லாம் தெரியுது. இதுவும் பாகவதம் தான். வாணி குணானு கதனே ஸ்ரவணோ கதாயம் சொல்ற. ஹஸ்தௌச்ச கர்மசு மனஸ்தவ பாதையோர்ணஹா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்ஷனேஸ்து பவத்தாம். இத்தனையும் சௌக்கியமா கொடுத்துட்டு பகவானை திரும்பி பார்க்கலன்னா அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். 5 லட்சம் ரூபா போட்டு மெத்த வேணா வாங்கலாம். 5 லட்சம் ரூபா போட்டு மெத்த எல்லாரையும் வரிசையை நிற்க வச்சு, நான் 5 லட்சம் மெத்த வாங்கியிருக்கேன் நான் கொண்டு வரிசையில வச்சு எல்லாம் நிற்க வச்சு பார்க்க சொல்லலாம். தூக்கம் வந்தாதான் போச்சு. 5 லட்சம் ரூபா மெத்தையே அப்படியே ஃப்ரேம் போட்டு வேணா மாட்டி காத்துல ஒரு கண்ணாடி கூண்டுல வேணா வச்சுக்கலாம். வெளியே தூக்கம் வரணும். அந்த தூக்கம் வர்றதுக்கு மனசுல முதல்ல சாந்தி ஏற்படும். அதுதான் இந்த 16 சரணத்திலையும் சொல்லிட்டு வராங்க. சாந்தி வரணும். அந்த சாந்தியை கொடுக்கறது இந்த பகவன் நாமம் மகாமந்திரம். இதுக்கு தான் மகாங்கர சப்தம். வேற எந்த மந்திரத்துக்கும் மகாங்கர சப்தம் திலீம் குலும் குலாம் ப்ளும். ஸ்திரீகள் பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம், புருஷால் இந்த மந்திரத்தை சொல்லலான்னு வேதம் விதிச்சிருக்கு. இந்த மந்திரத்துக்கு எந்த விதமான பாரபட்சமோ பக்ஷாதாபமோ கிடையாது. அத்தனை பேரும் சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாம
ஜாதி மத பேதம் இல்லாம எந்த நேரம் நினைக்கிறோமோ அந்த நேரம் சொல்லணும். இன்னும் நான் சங்கல்பம் பண்ணிட்டு கழக பார்த்துட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லப்படாது. இதுக்கெல்லாம் எந்த விதமான பேசிக் ரெகுலேஷன்ஸே கிடையாது. ஆகையினால உங்களிடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறேன். நித்தியம் 11 முறை இந்த பகவன் நாம மகாமந்திரத்தை சொல்லுங்க. குருஜி சொல்லுவார், ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு படிச்சிருந்தா அந்த வீடே பல்கலைக்கழகமா மாறி போயிடும். ஒரு பெண்ணு படிச்சுட்டான்னா அந்த குழந்தைகளை படிக்க வைப்பா, நல்லா படிப்பு சொல்லி கொடுப்பா, அந்த குழந்தை நல்லா விருத்திக்கு வரும், நல்ல வேலையில கிடைக்கும். ஒரு பெண்ணு படிச்சுட்டான்னா வீடு பல்கலைக்கழகம். இதுதான் பிராவர்பே அது தமிழ். அப்போ இந்த மந்திரத்தை ஸ்திரீகள் பெண்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டா குடும்பத்தில் இருக்கிறவன் அத்தனை பேர் சொல்ல ஆரம்பிச்சுடுவான். புருஷால் சொல்லிடுவா, பெண்கள் சொன்னாலே அத்தனை பேர் சொல்ல ஆரம்பிச்சுடுவான். எப்படி அப்படின்னா, கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு ஒல வைக்கிறது பார்த்தெல்லாம் அரிசி கலைஞ்சு போடுறதே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு போட்டுட்டாலே அது அப்படியே பிரசாதம். அந்த பிரசாதத்தை எடுத்துட்டோம்னா சித்த சுத்தி ஈஸியாக கிடைச்சிடுறது. மனசு அப்படியே ஒருமுகப்படும், சித்த சுத்தி வரும், மனசு லைக்கும், பகவத் சிந்தனை வரும், வேண்டாத கனவுகள், வேண்டாத தொல்லைகள், வராத கஷ்டங்கள் அத்தனையும் விலகும். இந்த ஆகாரம் சாப்பிட்றதுனாலே அதுலேயும் ஒரு வார்த்தை சொல்றா, உணவு மாறிடினும் நீரில் மாற்றம் உண்டோ, நீர் போன்ற ஆதாரமாம் கீர்த்தனம் பாடிறேன் 14வது சரணத்துல சொல்றான். எந்த தேசம், எந்த மதம், எந்த இனத்தவரா இருந்தாலும் சரி, அவளுடைய உணவு பழக்க வழக்கத்துல வேறியாரு. சவுத்துல ஒரு விதமான ஆகாரம் எடுத்துக்கிறான், நார்த்தில் ஒரு விதமா ஆகாரம் எடுத்துக்கிறான், விதேசத்துல இருக்கிறவா அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை எடுத்துக்கிறான். எந்த ஆகாரத்தை எப்படி எடுத்துட்டாலும் கடைசியில ஒரு டம்ளர் தீர்த்தம் குடிச்சாதான் எடுத்துட்ட ஆகாரம் உள்ள போய் செரிமானம் ஆகும். எடுத்துட்ட ஆகாரத்துக்கே உள்ள போய் செரிமானம் ஆகுதான் ஒரு டம்ளர் தீர்த்தம் எப்படி முக்கியமோ, மனுஷனா பிறந்த நமக்கு இந்த பகவான் நாமம் முக்கியம். திருவள்ளுவர் சொல்றாரு, நீரின்றி அமையாது இவ்வுலகுங்கிறார். எப்படி அந்த தீர்த்தம் முக்கியமோ அதே மாதிரி இந்த பகவன் நாம, மனுஷனா பிறந்த நாம அத்தனை பேருக்கும் முக்கியம். எனக்கு ஐயப்பன் பிடிக்கும், எனக்கு பிள்ளையார் தான் பிடிக்கும், எனக்கு முருகன் தான் பிடிக்கும், எனக்கு சிவன் தான் பிடிக்கும், எனக்கு கிருஷ்ணன் தான் பிடிக்கும், எனக்கு ராமர் தான் பிடிக்கும்னு யாரு எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணினாலும் இந்த மந்திரத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அந்த பகவான் யாரெல்லாம் உபாசனை பண்ண, எந்த மந்திரத்தை உபாசனை பண்றாலோ, எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாலோ அந்த தெய்வம் சந்தோஷப்பட்டு பலவிதமான அனுகிரகம் பண்றது அதுலயும் சொல்றாங்க. ஆகையினால் உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கழிக்கிறேன். டெய்லி 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. எந்த நேரம் நினைக்கிறீங்களோ அந்த நேரம் சொல்லிடுங்கோ. பஸ்ஸுக்கு நின்றாலும் சரி, சாப்பிட உட்கார்ந்தாலும் சரி, குளிக்க போனாலும் சரி, இதெல்லாம் புரந்தரதாசருடைய கீர்த்தனமே சொல்றது. நான் சொல்லலை, மகான்கள் சொல்லி வச்சது, வேதம் சொல்லி வச்சது. இத்தனை பேர் கூடியிருக்கோம். இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு முகூர்த்தமாக இருக்கிறதுனாலே இன்றையிலிருந்தே ஆரம்பித்து டெய்லி 11 முறை சொல்லிடுறதுன்னு ஒரு சங்கல்பம் இன்னையிலேருந்து வச்சுக்கணும். யார் எந்த ராஜ்யம் எந்த பட்டணம் போனாலும் சரி. அதோடு இன்னொரு விஷயம் வரணும், வாழ்க்கையில் ஒத்தரையாவது இந்த மகாமந்திரத்தை சொல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும். யாரோ மைக்கு போட்டு கத்துறாலும் ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சுருந்து என்னென்னமோ பிரச்சாரம் பண்ணுறாள், என்னென்னமோ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. நாம் இந்த மகாமந்திரத்தை வாழ்க்கையில எவனையாவது ஒருவனை இந்த மந்திரத்தை சொல்ல வச்சிடணும்னு மனுஷனா பிறந்தா பகவானுக்கு பண்ணக்கூடிய நன்றி இதுதான். ஆகையினால இன்றையிலிருந்து இன்னைக்கு ஆரம்பிப்போம். 11 முறை இந்த மந்திரத்தை டெய்லியே சொல்லுங்கோ. சொல்றதுக்கு 3 நிமிஷம் ஆகாது, அதான் விஷயம். பலியையும் பலி கொண்டும் துளி நியமும் இல்லாத கீர்த்தனம் பாடுகிறே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண முக்தி நல்கே
கீர்த்தன பாடி நம்ம அத்தனை பேருக்கும் விவேகானந்தர் தெரியும். ராமகிருஷ்ணரை தெரியுறதோ இல்லையோ விவேகானந்தர் தெரியும். அந்த விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், பெரிய விருட்சத்தின் அடியில் ஒருவன் போய் நின்னுண்டு, பெரிய மரத்தின் அடியில் ஒருவன் போய் நின்று இப்படி ஒரு தட்டு தட்டினா அந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் பறவைகள்லாம் எப்படி எகிரி ஓடுறதோ அதே மாதிரி இந்த பகவன் நாம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கை தட்டிட்டு பாடினா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிறது அப்படிங்கிறார். ஆகையினால நல்ல சப்தமா ஒருமிச்சு அத்தனை பேர் சொல்லுங்க. பொருளோ செலவில்லை அருளோ சொல்றார் சைத்தன்ய பிரபு மகாபிரபு அப்படியே காட்டு பிரதேசத்துல போயிட்டு இருக்கிறத ஒரு குரங்க தொடரார். தொட்ட உடனே அது நாமா சொல்ல ஆரம்பிச்சுடுறது. ஒரு புலி, ஒரு சிங்கம், என்னென்ன பட்சிகள் மிருகங்கள் இருக்கோ அத்தனையும் தொடரார். அதாவது நாமா சொல்ற ஆரம்பிச்சுடுறது. அதான் சொல்றார், பறவை விலங்கினும் புல் பூண்டு ஒன்றின்றியே பரகதி நல்கிடும் கீர்த்தனம் பாடிறீங்க. பறவை விலங்கினும் புல் பூண்டு ஒன்றின்றியே பரகதி நல்கிடும் கீர்த்தனம் பாடிறே. தெய்வ
കുട്ടിയാനകളോടൊപ്പം ഉണ്ണിയാകും അവിടെ കുട്ടിയാനകളോടൊപ്പം ഉണ്ണിയാകും അപ്പമും വെണ്ണയും താരമോ അപ്പമും വെണ്ണയും അപ്പമും വെണ്ണയും വേഗം തന്താ അപ്പമും വെണ്ണയും വേഗം തന്താ വേണ്ടിയതൊക്കെ ഉണ്ണി അനുഗ്രഹിക്കും വേണ്ടിയതൊക്കെ ഉണ്ണി അനുഗ്രഹിക്കും ഗുരുവായൂരനും नवनीत चोराय सद्गुरु महाराज की समस्त भक्त मंडली की सर्वत्र हरिनाम स्मरण നമസ്കാരം. മഹാഗണപതിയാൻ കാമാക്ഷിയമ്മനോട് അരുളില് ചട്ടനാഥപദ ഭാഗവതരോട് பார்த்து நமக்கு நல்ல ஒரு நாமசங்கீர்த்தனம் கேட்கறதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சது. இது நம்ம பகவான் அனுகிரகத்தால் இந்த கிடைச்ச ஒரு சாதனமாக என்ன தெரியுதுன்னா, நேற்றுக்கு அவர் பாம்பேல ராதா கல்யாணம் பண்ணி அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துட்டு எர்ணாகுளத்தில் திருப்பணத்தரையில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தவருக்கு. ஆனால் அந்த ராதா கல்யாணம் கழிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி விட்டார். அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணினோடனே திருப்பணத்தரை ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி விட்டார். ஃப்ளைட்டுக்கு சான்ஸ் இல்லை. எப்படி இல்லோ பகவானோட அனுகிரகம் கொண்டு அவருக்கு சென்னைக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சது. அங்க போய் ஆத்துல போய் ஒரு மணிக்கூர் தூங்கி காலம்பர நேரத்தை எழுந்திருந்து கிங்ஃபிஷர்ல கோயம்புத்தூருக்கு வந்தார்.
கோயம்புத்தூருக்கு வந்து அங்கேருந்து காரை பிடிச்சான் கிழக்கஞ்சேரிக்கு வந்திருக்கான். எனக்கு இது பயமா இருந்து இந்த தேயில அனௌன்ஸ் பண்ணி கேட்டுட்டு இந்த நாம சங்கீர்த்தம் நடக்குமான்னு எனக்கு பயமா இருந்தது. ஆனா பகவானோட அனுகிரகம் கொண்டு அவரோடு நாம சங்கீர்த்தம் நடந்தது. பின்ன அவர் பார்த்திருப்பார், இந்த கிழக்கஞ்சேரி கிராமத்துல பழைய சனிக்கிழமை அந்த ஏகாதசி சிரத்துல எல்லாம் என்றைக்குமே இங்க நாம சங்கீர்த்தம் நடந்த கிராமமாகும். இது இங்க நிறைய பாகவதால் அந்த காரியத்துல இந்த நாம சங்கீர்த்தம் நிறைய பாடியிருக்காள். நீங்கள் இந்த ஆடியன்ஸை பார்த்ததுன்னா எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தத்தோட எத்தத்தோളം இஷ்டம் இருக்கு, அது உங்களுக்கு மனசிலா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பின்ன இவரோடு இந்த பதில பദ്ധதி உள்ளது. சரியான இந்த பகவதால் எழுதினது போஜேந்திர சுவாமிகள், தியாகராஜ சுவாமிகள், சத்குரு சுவாமிகள் இவெல்லாம் எழுதி வச்சு அதே பദ്ധதியில போவது தவிர அதில ஒருவித வெதலும் இல்லாதக்கு பாடுறவராக அவர். பின்ன மகா பூஜஸ்ரீ முரளிதர் சுவாமியோடு ரைட் ஹேண்ட் இருந்து அத்தனை உள்ள ஒரு இதாக அவருக்கு. ஸோ அவரோட எல்லாம் இந்த மகாகணபதி காமாட்சியம்மனோட எல்லாம் கொண்டு நாம சங்கீர்த்தனம் டெய்லி நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பிரார்த்திச்சு அவ குடும்பத்துக்கு எல்லாவித க்ஷேமங்களும் வேணும்னு சொல்லி பகவானை பிரார்த்திக்கிறோம். நமஸ்காரம். பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ வேலை முடிஞ்சு விட்டதே இல்லை, ஏன்னா வெளியில் காரியமும் இருக்குது, எல்லாம் அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஆகையினால ஜனவரி 16, 17 நம்ம காமாட்சி அம்மன் கோவிலில் பிரதிஷ்டா தினம். 16ஆம் தேதி ருத்ரேகாசி, 17ஆம் தேதி பூர்ணாபிஷேகம். ஸோ அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், 16ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3-4 hours இது போல விட்டல் பாட்டு பாடி இன்னைக்கு பாருங்க லேடிஸுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தாபமா இருக்கு. அந்த தாபத்தை அன்னைக்கு தீர்த்தாகணும். டான்ஸ் இல்லை இது, இது என்ன இப்ப நம்ம டான்ஸ் ஆடணும், டான்ஸ் இல்லை இது. ஆமா விட்டல் வருது, இது மகாவிஷ்ணு பகவான் வர இது, இது பாண்டரங்களுடைய இது. ஸோ அந்த பாண்டரங்களுடைய இதை பாடி 1 மணிக்கூட பாண்டரங்கர் பதினையை பாடி அவளுக்கு லேடிஸுக்கு அந்த இதை தீர்க்கணும். ஆகையினால எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி 16ஆம் தேதி நீங்க இங்க எத்தும்படி நாங்க ரொம்ப தாழ்வோட கேட்டுக்கொள்கிறோம். பார்த்து சொல்லுங்க. நம்மள துரமாம பின்னாடி விரட்டிகிட்டே வரார். சென்னையில பார்த்தார், அங்க போறல மருதானல்லூர் சத்குரு சுவாமியில எங்க பார்க்கணுமோ அங்க பார்த்தார். அவர் சம்பிரதாயம் இன்னைக்கு வந்திருக்குன்னா மருதானல்லூர் சுவாமிகள் தான், அவரால் தான் இன்னைக்கு சம்பிரதாயம் இருக்கு. அங்க வந்து டெய்லி என்னை பார்த்து நீங்க வந்துடுங்க 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 பார். 20-25 ஃபோனுக்கு மேல இது வரைக்கும் பண்ணிட்டே இருப்பார். நான் வரேன் சார், வரேன் சார், வரேன் சார். இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படி சொன்னா காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகம் வந்து சேருவோமான்னு நினைப்போம். அதனால மேலும் மேலும் நமக்கு சத்சங்கம். இந்த மாமாவுக்கும் நன்றி, இந்த பகுதியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் அடியனுடைய வந்தனத்தையும் நன்றியும் தெரிவிச்சுட்டு மேலும் மேலும் நமக்கு சத்சங்கம், கதாசிரவணம், பகவத் தரிசனம் எப்பயும் கிடைக்கணும், தீர்த்த ஸ்நானம் எப்பயும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை. ராஜேஷ் மணிகண்ட பாகவதர் ஹார்மோனியம், அவருக்கு இப்போ பொன்னாட சார்த்தினா. ராகேஷ் பாகவதர், அவர் வந்து ராகேஷ் பாகவதர் மிருதங்கம் பண்ணார், அவருக்கு இப்போ பொன்னாட சார்த்திருக்கார். அருண் பாகவதர் வந்திருக்கார், அவர் வந்து டோல்கி பண்ணார், அவருக்கு பொன்னாட சார்த்தினா. சூரியநாராயணா வந்திருக்கார், அவருக்கு ஒரு பொன்னாடை சார்த்த போறார். என்ன எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப டைட் ஷெட்யூல். கரெக்டாக அங்கே 5 மணிக்கு வந்து விடுவார், ஆரம்பம் பண்ணோம். என்ன அப்படி இருக்கிறத இப்போ பாகவதரை எல்லாருமா
ஆதரவு பண்ண போறோம். எங்க துரை மாமாவும் பஞ்சாங்க மாமாவும் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து ஆதரவு பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு ராத்திரி 9 மணிக்கு 100 நெய்ல பாலக்காடு 100 நெய்ல திவ்ய நாமம் இருக்கு. அதை தொடர்ந்து 27ஆம் தேதி கோவிந்தராஜபுரம் சங்கீத உபன்யாசம் 7 to 9. 27ஆம் தேதி சாய் ரிக்ஷா 7 to 9 சங்கீத உபன்யாசம். 28 கார்த்தாலையும் உபன்யாசம் இருக்கு. 28 சாயங்காலமும் கோவிந்தராஜபுரத்துல கிருஷ்ணர் கோவில்ல இந்த சத்சங்கம் நடக்க போறது. பெருமாள் கோவில்ல யார் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாலும் உங்க வந்து நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கணும். अन्नपानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान्